கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 14:15. ரோமன்ஸ் 14:15. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. அதாவது ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசி தன்னுடைய சுதந்திரத்தை அன்பு இல்லாம பயன்படுத்தும் போது அது எப்படி ஒரு பலவீனம் உள்ள கிறிஸ்து மரித்து மீட்டெடுத்த ஒரு பலவீனம் உள்ள ஒரு சகோதரனை எப்படி காயப்படுத்தும் அப்படிங்கிறத இங்க அழகா காட்டுறாரு. என்ன? போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால், அதாவது ஒரு சுதந்திரத்தை நீங்க கட்டுப்பாடு இல்லாம உபயோகப்படுத்தும் போது அது என்ன பண்ணுது? அவங்களுடைய மனசாட்சிய விசனம் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அது அவங்க ஆவிக்குரிய முறையில ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய, அவங்களுடைய இருதயத்துல அவங்களுடைய மனசாட்சியில காயப்படுறவங்களா. அப்ப இது யாரு? ஒரு பலவீனம் உள்ள ஒரு சகோதரன். அப்ப இங்க சொல்லும் போது என்ன, ஒரு பலவீனம் உள்ள சகோதரனுடைய இருதயத்துல ஒரு காயம் உண்டாகக்கூடிய ஒரு காரியம். இது சாப்பாட்டை குறிச்சு இல்ல, இந்த சாப்பாட்டினால வரக்கூடிய காரியத்தை சொல்றாரு. நீ போஜனத்தினால உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் என்ன? நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அப்ப அன்பு என்ன பண்ணும்? தியாகமா இருக்கும், தன்னை பழி செலுத்தக்கூடியதா இருக்கும், அன்பு பாதுகாக்கும். ஏன்னா நீங்க இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நீங்க தியாலஜிக்கலா கர்த்தத்துவத்தின் பிரகாரம் நீங்க சரியா இருக்கலாம், ஆனா உறவின் அடிப்படையில் நீங்க தவறுதலா இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய சுதந்திரம் உங்களுக்கு புரியுது, ஆனா நீங்க அன்புல நடக்கல. அன்பு சுதந்திரம் தான், ஆனா நீங்க என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? காயம் உண்டாக்க கூடாது. அப்ப என்ன, நீ அன்பாய் நடக்கிறன்னு சொல்லிட்டு அவன் உன்னை போஜனத்தினாலே கெடுக்காதே. அதாவது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேர்டு சொல்றாரு, ஒரு நல்ல கடினமான ஒரு வார்த்தை சொல்றாரு. இது நீங்க நித்திய காலத்துக்கு நீங்க விசுவாசத்தை விட்டுருவீங்க, அது இல்ல. அவங்கள ஒரு காயப்படுத்தக்கூடியவங்களா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம அவங்கள காயப்படுத்தக்கூடியவங்களா மாத்திடுவீங்க. அவங்கள அவங்களுடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நடக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்க காயம்பட்டவங்களா கிண்டி கிண்டி நடக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியதாக. அது காரணம் என்ன சொல்றாரு? கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. ஏன்னா கிறிஸ்து என் சகோதரனுக்காக மரித்தாரு, கிறிஸ்துவனுடைய ரத்தம் அவருக்காக சிந்தப்பட்டிருக்கு, அவரும் முக்கியம், அவருக்கும் கனம் உண்டு, அவருக்கும் ஒரு வேல்யூ உண்டுன்னு சொல்லிதானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனாரு. அவர் மேலே அன்பு வைத்து தானே போனாரு. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவர்கள் மேல அப்படிப்பட்ட ஒரு அன்பை செலுத்துறவங்களா இருக்கணுமே ஒழிய காயப்படுத்துறவங்களாக இருக்கக்கூடாது. சரி, அப்ப இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அன்பு என்ன பண்ணுதுன்னா நம்முடைய சுதந்திரத்திற்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கிறது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் நிச்சயம், அதுல எந்த மாறுபாடான கருத்தும் இல்லை. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன பண்ணக்கூடாது? மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. அது எப்ப? அன்பு இது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் போதுதான். ஏன்னா கிறிஸ்து எப்படி தன்னை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், தன்னை கொண்டு போய் ஒப்பு கொடுத்தாரே, தன்னை கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தாரே. அப்ப பவுல் ஒரு சபை என்பது என்ன, எப்படி இருக்கணும்? ஒரு பலமுள்ளவங்க, அவங்க ஒரு ஒரு இலகின மனசு உள்ளவங்களா, மற்றவர்கள் மேல ஒரு கரிசனை உள்ளவங்களா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? ஒரு பலவீனம் உள்ளவன் நான் பாதுகாப்பா இருக்கிறேன், நான் அன்பு செலுத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல இருக்கணும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரம் எப்படி நீங்க உபயோகப்படுத்துறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே கிறிஸ்தவ சுதந்திரம் அன்பினால ஆளுகை செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அது மற்றவருடைய மனசாட்சியை காயப்படுத்தும். அதனால பலவீனம் உள்ள ஒரு சகோதரன், கிறிஸ்துவுக்கு பிரியமான, கிறிஸ்துவினால் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு சகோதரனை காயப்படுத்தும். அப்ப எனக்கு அருமையானவர், நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில
நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்க கூட இருக்கிற சகோதரன் அது தீட்டுன்னு நினைச்சாருன்னா நீங்க அவர் முன்னாடி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய சுதந்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு தடை இருக்கிறது, அதனுடைய அளவுகோல் இருக்கிறது. அது எது? அன்பு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, அன்பு நம்முடைய சுதந்திரத்திற்கு ஒரு அளவை கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்கு எல்லாம் அனுபவிக்க ஒரு அதிகாரம் இருந்தாலோ ஆண்டவரே, ஒரு பலவீனம் உள்ள ஒரு சகோதரன் நிமித்தம், அவர்கள் மேல் நாங்கள் காட்டும் அன்பின் நிமித்தம் எங்களுடைய சுதந்திரத்திற்கு ஒரு அளவு உண்டு என்பதை புரிந்து அதற்கேற்றாற்போல் அன்பிலே நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.